முருகா, என் அன்பு பிள்ளையே, என் வேலின் ஒளியை தொடு. ஆனால் அதை தொடுவது சுலபம் அல்ல பிள்ளையே. அப்படி நீ தொட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும். நீ என்னை நம்பி காத்து இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன் மனதில் நல்லதே நடக்க வேண்டும் என்ற உன் விருப்பம் எனக்கு தெரியும். நிச்சயம் இன்றைய நாள் உன்னை சோதிக்க அல்ல, உயர்ந்த இடத்திற்கு நீ போக போகின்றாய். நான் எப்போதும் உன் பக்கம் இருந்து ஒவ்வொரு அடியிலும் துணை நிற்கின்றேன் பிள்ளையே. மன அமைதியுடன் முன்னேறு. உனக்கான வழியை நான் முன்கூட்டியே திறந்து வைத்து இருக்கின்றேன். உன் மனதில் தோன்றும் வெறுப்பு, அச்சம், கவலை போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. எந்த சூழலும் என் அருளால் நன்மையாக மாறும். எதிர்மறை எண்ணங்களை அனுமதிக்காதே பிள்ளையே. அவை உன் சக்தியை குறைக்கும். எண்ணம் நேர்மறையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். தைரியமாக முன்னேறு. உன் கெட்ட காலம் அனைத்தும் இன்றோடு முடிந்து விட்டது. என் அருளால் நீ பயந்து இருந்த பெரிய பிரச்சனை இன்று இரவுக்குள் தீர்ந்து விடும். நீ நம்ப முடியாத ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடைபெற போகின்றது. இனி உன் மனம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடையும். மனதார ஒருமுறை ஓ முருகா என்று சொல். எதையும் எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள் தங்கமே. நீ செய்யும் உன் வேலையை அன்போடு செய். அதில் முழு மனதுடன் கவனம் செலுத்து. சரியான சமயத்தில் உன் பிரார்த்தனைகளும் கோரிக்கைகளும் அனைத்தும் நான் நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது போல் தோன்றும் நேரங்களில் அது விதியின் விளையாட்டு அல்ல, முருகனின் செயல் என்பதை நினைவில் கொள் தங்கமே. இன்று கடினமாக தெரிந்த சூழ்நிலையும் என்னுடைய அருளால் ஒரு நொடி போதுமே மாற்றி போட முடியும். தைரியத்துடன் நீ இருந்தால் முருகன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக இருப்பேன். தேடினது கிடைக்காது என்று நினைத்து மனம் உடைந்து விடாதே. இன்று இல்லாதது என்றும் இல்லாமலே போகாது. நீ எதிர்பார்த்ததும் நம்பிக்கை இழந்ததும் கூட ஒரு நாள் உன்னை தேடி வரும். உனக்காக எழுதப்பட்டதை யாராலும் தடுக்க முடியாது பிள்ளையே. நீ தேடுவதை நிறுத்தினாலும் அதை உன் கையில் சேர்ப்பேன். என் வேலின் ஒளி போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். ஓம் முருகா.